Evening students, this is Max Ma'am Sudagami. இன்னைக்கு நம்ம வந்து ரிப்பீட்டடா கேட்ட 9th chapter sum. இது வந்து example 9.54. Find the area between the parabolas y square is equal to 4x and x square is equal to 4y. ரெண்டு parabolasக்கு இடையில இருக்க ஏரியாவை கண்டுபிடி. இதுதான் இந்த சம்மோடது. இப்ப நம்ம முதல்ல ரெண்டுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை முதல்ல கண்டுபிடிக்கணும். முதல் parabola வந்து ஓபன் ரைட்வர்டு, செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஓபன் அப்வர்ட்ஸ். இது ரெண்டுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு x is equal to y square by 4 because this along x axis x-க்கு ஈக்குவேட் பண்றோம். அடுத்த ஈக்குவேஷன்ல இந்த x-ஐ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகுது? y square by 4 the whole square is equal to 4y ன்னு வருது. இப்ப y power 4 by 16 is equal to 4y. இத கிராஸ் பண்ணோம்னா y power 4 is equal to 64y. இதுல y power 4 y காமனா இருக்கு. y இப்ப காமனா இருக்கு. y வெளியில எடுத்துட்டு மிச்சம் என்ன வருது? y cube minus 64. இப்ப y is equal to 0 இருக்கலாம், இல்லாட்டினா y cube minus 64 is equal to 0 இருக்கலாம். So y is equal to 0 ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். அடுத்த பாயிண்ட் வந்து y cube 64 4 cube எழுதிக்கிறோம். எழுதும்போது a cube minus b cube ஃபார்மட்ல a minus b a square plus ab plus b square தானே. அதே மாதிரி y minus 4 y square plus 4y plus 60. இப்ப இந்த பார்ட் நமக்கு வராது, ஃபேக்டரைஸ் ஆகாது. அதனால y minus 4 is equal to 0 போட்டோம்னா y is equal to 4 நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. என்னன்னா 0வும் 4ம் கிடைச்சிருச்சு. y is equal to 0 இருக்கலாம், இல்லைன்னா y is equal to 4 இருக்கலாம். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் x வேல்யூவை கண்டுபிடிக்கணும். y is equal to 0 இருக்கும்போது x என்ன வரும்? 0 போட்டோம்னா 0 தானே வரும், 0. இப்போ x எடுக்கிறோம். y is equal to 4 இருந்தா y ஸ்கொயர் 16 by 4 again 4. இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னது? 0, 0, 4, 4. அப்ப இங்கேயும் இந்த பாயிண்ட் ஆஃப் 4, 4லையும் இந்த ரெண்டு கர்வும் இன்டர்செக்ட் ஆகுது. சரியா? இப்ப இந்த இடத்துல ஏரியா, இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்க ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இன்டெக்ரல் மெத்தட்ல. ஸோ அதுக்கான மெத்தட் என்னன்னா, எந்த கர்வ் அப்பரோ அதை முதல் போடணும். அப்பர் மைனஸ் லோவர். அப்பர் கர்வ் எது? இதுதான் அப்பர் கர்வ். லோவர் கர்வ் எது? இது. ஸோ அப்பர் கர்வ் வந்து y square is equal to 4x. அப்போ y square y க்கு ஈக்குவேட் பண்ணா y is equal to 2 root x ன்னு வருது. அடுத்து லோவர் கர்வ் எது? x square is equal to 4y. அப்ப y க்கு ஈக்குவேட் பண்ணா x square by 4 ன்னு வந்துருச்சு. இப்ப அப்பரை போட்டுக்கிட்டோம். அடுத்து ஒரு லோவருக்கான ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்றோம். ரூட் x இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? half plus 3/2 வருமா? 3/2 by 3/2. இங்க x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? x cube by 3 வந்துருச்சு. இப்ப இந்த 2 இருக்கா டினாமினேட்டர்ல இருக்கட்டும், மேல போயிடுச்சு. 4/3 ஆயிடுச்சு. சரியா? அதுக்கு பிறகுதான் நம்ம லிமிட்டை அப்ளை பண்றோம். லிமிட்டை 4 முதல்ல அப்ளை பண்றோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். 4 எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 4 போடுறோம். மைனஸ் லோவர் லிமிட் போடும்போது 0 போடும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 0. ஸோ 0 போட்டோம். அடுத்து இந்த இடத்துல 4 அப்ளை பண்ணும்போது 2 ஸ்கொயர் எழுதும். 2 ஸ்கொயர் டு த பவர் 3/2னா 2 அடி ஆயிடுச்சு. 2 power 3 வந்துருச்சு, 8ன்னு வந்துருச்சு. இங்க 64/12 அடிச்சா 4 டேபிள் அடிச்சா 16/3ன்னு வருது. அப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் என்ன வருது? 16/3 ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஸோ இதை ஈஸியா படிங்க. முதல்ல என்ன பண்ணணும்?
ஃபர்ஸ்ட் கர்வையும் செகண்ட் கர்வோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சு அதுதான் நமக்கு லிமிட். அதுக்கு பிறகு அப்பர் மைனஸ் லோவர்னு பார்க்கணும். இந்த படத்தை கண்டிப்பா போடணும், அதுக்கு 2 மார்க்ஸ். ஸோ அப்பர் மைனஸ் லோவரை ஈக்குவேட்டட் டு இது அலாங் எக்ஸ் ஆக்சிஸா இருக்கும்போது ஒய்க்கு ஈக்குவேட் பண்றோம், இதை ஒய்க்கு ஈக்குவேட் பண்ணிட்டு ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்றோம். சரியா? ஈஸியா படிங்க. ஆல் த பெஸ்ட். நிறைய மார்க் வாங்கணும். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லுங்க. நிறைய மார்க் வாங்குங்க.